everyone, welcome to my channel Kavi's Dairies. இன்னைக்கு நம்ம சேனல்ல மக் brownie எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து ஒரு செராமிக் கப் வந்து எடுத்துக்க போறோம். சோ இந்த மாதிரி ஒரு கப் நான் எடுத்துர்க்கேன். சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சைஸ்ல கப் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். பட் அந்த கப் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட்டா இருக்கணும். இப்போ வந்து இதோட preparation ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இதுக்கு வந்து around 6 tablespoons of மைதா எடுத்துக்கலாம். மைதாக்கு அடுத்து நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்கேஸ் கொக்கோ பவுடர் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் டைரி மில்க் வாங்கி கூட அதை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து டைரி மில்க் சாக்லேட்டை ஃப்ரீஸ் பண்ணி பவுடர் பண்ணி போடும்போது சுகரோட லெவல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக்கிங் பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் இருந்தாலே போதும். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கப்பில் செய்கிறதுனால சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க், 1/2 ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் அண்ட் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மில்க் அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணது வந்து அதுக்கு கேப்சரே ஆகலை. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்த்து ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து அரௌண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேட்டர் வந்து ரொம்பவே வாட்டரி ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியும் கிடைக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியான பேட்டர் ரெடி ஆயாச்சு. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி இருந்தால் தான் அந்த கேக் வந்து ரொம்பவே நல்லா வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்கோ சிப்ஸை டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அண்ட் வந்து சாப்பிடும்போதுமே நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங்காக குக்கர் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீஹீட் ஆகிறதுக்காக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சால்ட் ஆர் சாண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண பிறகு அது வந்து நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட கேக் வந்து சரியாக வராது. இதுக்கப்புறம் குக்கரோட லிட்டில் கேஸ்கெட் அண்ட் விசில் வந்து ஆட் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ண போகிறோம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து அகெயின் லிட்டில் வந்து கேஸ்கெட் அண்ட் விசில் ஆட் பண்ணாமல் 20 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து 20 minutesக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்க்கும்போது தெரியுது, அதாவது பேட்டர் வந்து ரொம்ப நல்லா ரேஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ ரேஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா இது வந்து நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து இது ஒரு ஃபோக் வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோக் யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது இது வந்து நல்லா ஒட்டாக வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்றது தான் மீனிங். ஸோ இப்போ இந்த கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்மளோடைய டேஸ்டி அண்ட் யம்மி ப்ரௌனி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை சாப்பிட்லாம். இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ மாய்ஸ்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் கவிஸ் டேஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். அது கூடவே நம்ம சேனல் இருக்கிற மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.